சரி, ஓகே, ஃபைன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் செஷன்ல வந்துட்டு நம்ம பார்க்க போற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டிவிசிபிலிட்டி ரூல். அகைன் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் குவான்டிட்டி ஆப்டிடியூட்ல. ஏன்னா இதுல இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இந்த டாபிக்கோட கான்செப்ட்ட யூஸ் பண்ணி நம்ம HCF எல்சிஎம்ல வந்துட்டு நிறைய சம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ என்ன சிம்பிளா சொல்லணும்னா, இந்த டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி சிம்பிள் லாஜிக். ஒரு ஆப்ஷன்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. 5 ஆப்ஷன்லயும் வந்துட்டு ஒரு 7 டிஜிட் நம்பர் குடுத்திருப்பாங்க. எல்லாத்துலயுமே 7 டிஜிட் நம்பரா இருக்கும். அதுல எந்த நம்பர் எக்ஸாக்ட்டா வந்துட்டு 11ஆல டிவைட் ஆகுதுன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ஒரு நம்பருமே 7 டிஜிட் எடுத்து நம்ம 11ஆல டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா, டைம் கன்சூமிங் ப்ராசஸ். பட் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருக்கு. அது ரூல தான் நான் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்னு சொல்றேன். அந்த ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா, ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் குடுக்கலாம். இந்த மாரி எந்த நம்பர் வந்துட்டு 7ஆல டிவைட் ஆகும், எந்த நம்பர் வந்துட்டு 11ஆல டிவைட் ஆகும், எந்த நம்பர் வந்துட்டு 8ஆல டிவைட் ஆகும், எந்த நம்பர் வந்துட்டு 9ஆல டிவைட் ஆகும். இந்த மாரி அ ஒரு ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிவைட் ஆகுற மாரி கேட்டிருப்பாங்க. ஒரு சில கேட்டகரில வந்துட்டு, அந்த செட் ஆஃப் டிஜிட்ல வந்துட்டு ஒரு 7 டிஜிட் இருக்குன்னா, ஏதாச்சும் ஒரு டிஜிட்ட வந்துட்டு ஹைட் பண்ணிட்டு ஸ்டார் வச்சிருப்பாங்க. அந்த பர்ட்டிகுலர் நம்பர் வந்துட்டு 9ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா, அந்த ஸ்டார் இருக்க பிளேஸ்ல வந்துட்டு என்ன டிஜிட்ட ரீப்ளேஸ் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. இந்த மாரி தான். மெயினா இது ஒரு ஒண்ணும் இல்லப்பா. ஜஸ்ட் ஒரு 1ல இருந்து 11 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் கான்செப்ட் இருக்கு. அத நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு இது ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கால்சி வந்துட்டு மொபைல்ல ஓப்பன் பண்ணி வச்சுக்கங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. நான் அப்படியே ஒரு ஆர்டராவே நான் சொல்லித் தரேன். ரூல் நம்பர் 1ல இருந்து சொல்லித் தரேன். ரூல் நம்பர் 1ங்கும்போது, ஜஸ்ட் எந்த நம்பர் வந்துட்டு 1ஆல டிவைட் பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கான பதில் வந்துட்டு ஜஸ்ட் எல்லா நம்பருமே 1ஆல டிவைட் ஆகும். புரிஞ்சுச்சுங்களா? இருக்கிற இஃப் யூ டேக் எனி நம்பர் 100ஆ இருக்கலாம், 155ஆ இருக்கலாம், 7ஆ இருக்கலாம், 1500ஆ இருக்கலாம். யூ கேன் டேக் எனி நம்பர். இட் டசன்ட் மேட்டர் ஹவ் மெனி டிஜிட்ஸ் ஆர் தேர். எந்த ஒரு நம்பர் எடுத்தாலுமே அது 1ஆல டிவைட் ஆகும். அதனால தான் 1 நம்ம என்னன்னு சொல்றோம்? யுனிவர்சல் ஃபேக்டர்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? இட் இஸ் எ ஃபேக்டர் ஃபார் ஆல் தி நம்பர்ஸ். இப்போ 1க்கு பெருசா நமக்கு வந்துட்டு ரூல் தேவை கிடையாது. பட் 2ன்னு பார்க்கும்போது, இங்கே நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப லேர்ன் பண்ண போறது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நம்பர் வந்துட்டு 2ஆல டிவைட் ஆகுமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு வந்துட்டு இந்த பாருங்க. ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்ப இத பார்த்தோன்னா வந்துட்டு, இப்ப நம்ம ரூலுக்கு ஜஸ்ட் 2க்கு தான் நம்ம செக் பண்ண போறோம். நான் ஜஸ்ட் MCQ ஃபார்மேட்லயே குடுத்துட்டேன். இங்க மேல ஒரு லைன் என்னன்னு குடுத்திருப்பான்னா, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஆப்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை ரூல் 2ன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ விச் ஆஃப் தி ஃபாலோவிங் நம்பர் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 2ன்னு கேட்டிருப்பாங்க. தேர் கேன் பி 5 டிஜிட் நம்பர், தேர் கேன் பி 7 டிஜிட் நம்பர், தேர் கேன் பி 8 டிஜிட் நம்பர் எவ்வளவு வேணாலும் குடுத்திருக்கலாம். ஜஸ்ட் ஒரு நம்பர் வந்துட்டு 2ஆல டிவைட் ஆகும் அப்படின்னா, 2 கண்டிஷன். ஏதாச்சும் 2 கண்டிஷன்ல ஏதாச்சும் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். 1 வந்துட்டு கவனிச்சுக்கங்க. இங்க பாருங்களேன். நமக்கு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு 10 வந்துட்டு 2ஆல டிவைட் ஆகும்னு கேட்டா ஆன்சர் வந்துட்டு எஸ்ன்னு சொல்லுவீங்களா? அதே மாரி ஜஸ்ட் 12 வந்துட்டு டிவைட் ஆகுமான்னு கேட்டா ஆன்சர் வந்துட்டு எஸ்ன்னு சொல்லுவீங்க. அப்போ 13 வந்துட்டு டிவைட் ஆகுமான்னு கேட்டா ஆன்சர் நோன்னு சொல்லுவீங்க. 25 டிவைட் ஆகுமான்னு கேட்டா ஆன்சர் நோன்னு சொல்லுவீங்க. புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் பேசிக் 2 டிஜிட் நம்பரும் எனக்கு நம்ம பார்த்தோன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? 5 டிஜிட் 6 டிஜிட் போகும்போது என்ன ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நம்பர் வந்துட்டு 2ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா, ஜஸ்ட் அது 2 டிஜிட் நம்பரா இருக்கலாம். இந்த மாதிரி 5 டிஜிட் நம்பரா இருக்கலாம். ஒன்னு வந்துட்டு லாஸ்ட்ல முடிகிற டிஜிட் இருக்கு, லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி 2, 4, 6, 8 2ஓட வந்துட்டு மல்டிபிளா இருக்கணும். எதர் 2ஆ இருக்கணும், 2ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும். இல்லன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 0ல கூட முடிஞ்சிருக்கலாம். ஸோ ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு எதர் 0வா இருக்கணும், இல்லைன்னா 2ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும். இப்போ 36 வந்து 2ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டா ஆன்சர் வந்துட்டு எஸ் தான். ஏன்னா 6ங்கிறது 2ஓட மல்டிபிள் தானே. அதே மாதிரி வந்துட்டு 48 வந்து 2ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டா ஆன்சர் வந்துட்டு எஸ் தான். ஏன்னா 8 வந்து என்னது 2ஓட மல்டிபிள் தான். அப்போ இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரே ஒரு இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, சி யூ வில் பி டீலிங் வித் MCQ பேட்டர்ன். தெர் வில் பி கொஸ்டின்ஸ் ஃபாலோட் பை நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அப்போ ஏதாச்சும் ஒன்று தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் அவங்க பிக் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு நம்பர் வந்துட்டு 2ஆல டிவைட் ஆகுமா இல்லைன்னு எப்படி பார்த்தோம்னு சொல்லிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் லாஸ்ட் டிஜிட் வந்து 0வா இருக்கணும், இல்ல லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும், எய்தர் 2ஆ இருக்கலாம், இல்லைன்னா 2ஓட மல்டிபிள்ஸா இருக்கலாம். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண போறோம். இல்ல இந்த கான்செப்ட் வச்சு என்ன ஆப்ஷன் நீங்க கெஸ் பண்ணாலும் ஓகே தான். மேக் இட் ஃபாஸ்ட்.
எஸ். அப்போ அந்த கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு 5 டிஜிட் நம்பர் இருக்கு. ஆனா லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு ஆட்ல முடிஞ்சிருக்கு. அப்ப கன்ஃபார்ம் வந்து 2 ஆல டிவைட் ஆகுது. செகண்ட் ஆப்ஷன் ஆட் நம்பர்ல தான் முடிஞ்சிருக்கு. அதுவும் 2 ஆல டிவைட் ஆகுது. தேர்ட் ஆப்ஷன் 0ல முடிஞ்சிருக்கனால 2 ஆல டிவைட் ஆகும். ஃபோர்த் ஆப்ஷன் வந்துட்டு 9ல முடிஞ்சிருக்கனால 2 ஆல டிவைட் ஆகுது. கிளியர் ஆச்சுங்களா? இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது நீங்க 10 நம்பர் கொடுத்திருந்தாலுமே சேம் கான்செப்ட் தான். லாஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்க. 2 ஆல டிவைட் ஆகாதுன்னு கேட்டிருக்கானா எந்தெந்த ஆப்ஷனோட லாஸ்ட் டிஜிட்லாம் வந்துட்டு ஆட் நம்பர்ல முடிஞ்சிருக்கோ அந்த ஆப்ஷன் எல்லாமே தூக்கிருங்க. எய்தர் 0 வந்திருக்கணும் இல்லைன்னா 2 வந்திருக்கணும் இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கணும் சொல்ல போறேன். கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். இந்த டாபிக் அட்டன் பண்ணீங்களா டிவிசிபிலிட்டி ரூல் இல்லையா? சரி சரி. கிளியர் ஆச்சு. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் 3க்கான ரூல் என்னன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ரூல் ஃபார் 3க்கு பாத்தீங்கன்னா அகைன் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். லிசன். ஓகே. இங்க நமக்கான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ விச் ஆஃப் தி ஃபாலோவிங் நம்பர் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 3ன்னு கேட்டிருக்கேன். ஓகே 2க்கு நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. சும்மா நம்மளோட கான்செப்டுக்காக வந்துட்டு ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர் தான் வச்சிருக்கேன். இது 7 டிஜிட் நம்பர் வச்சிருந்தாலுமே நான் 5 டிஜிட் நம்பருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றேன்னா சேம் ஸ்ட்ராட்டஜி தான். சரிங்களா? ஒரு நம்பர் வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆகுமா இல்லைன்னு எப்படி செக் பண்ணிக்கலாம்னா 5 டிஜிட்டுக்கு ஓகே. சப்போஸ் நார்மலா வந்துட்டு 2 டிஜிட் ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இல்லையா? 12 பாத்தீங்கன்னா 3 ஆல டிவைட் ஆகும் 4 டைம்ஸ். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 15 வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆகும் 5 டைம்ஸ். அதே மாதிரி 27 வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆகும் 9 டைம்ஸ். கிளியர் ஆச்சுங்களா? தென் அதே மாதிரி 99 வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆகும் 33 டைம்ஸ். அப்போ ஜஸ்ட் சார் இதெல்லாம் எப்படி சார் ஒருவேளை டேபிள் தெரியல என்ன சார் பண்றது? சின்ன சின்ன நம்பர் ஓகே. ஒரு நம்பர் 2 ஆல டிவைட் ஆகுமா இல்லைன்னு எப்படி செக் பண்ணிக்கலாம்னா கவனிச்சுங்க. 12 வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆகுமான்னு எப்படி செக் பண்றதுன்னா அந்த 12ல இருக்க டிஜிட் 1 and 2 இருக்கு இல்லைங்களா? 1 and 2 மட்டும் ஆட் பண்ணுங்க. 1 + 2 என்ன கிடைக்கும்? 3. அந்த 3 வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 12ஓட டிஜிட் ஆட் பண்ணோம்னா 1 + 2 3 ஆல டிவைட் ஆகுதா? அப்ப இந்த 12 3 ஆல டிவைட் ஆகும். 15 இருக்கு இல்லைங்களா? 1 + 5 6 3 ஆல டிவைட் ஆகுதா? அப்ப அந்த 15 3 ஆல டிவைட் ஆகும். 27 2 + 7 9 வந்து 3 ஆல டிவைட் ஆகுதா? அப்ப அந்த 27 டிவைட் ஆகும். 99 9 + 9 18 3 ஆல டிவைட் ஆகுதுங்களா? அப்ப அந்த 99 டிவைட் ஆகும் சொல்லுவாங்க. அப்ப ஒரு ஐடியா கிடைச்சு doesn't matter how many digits are there. There can be 2-digit number or a 3-digit number, a 4-digit number or n digit number. Just you have to find the sum of the digits. And you have to make sure if the sum of the digits is divisible by 3, the entire number will be divisible by 3. கிளியர் ஆச்சுங்களா? அதனால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. அப்ப சார் அப்ப 25 வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆகாது. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா 25 ஓட சம் ஆஃப் தி டிஜிட் பாத்தீங்கன்னா 7 வந்து 3 ஆல டிவைட் ஆகாது. கிளியர் ஆச்சுங்களா? அதே மாதிரி வந்துட்டு அப்ப 34 வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆகாது. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அகைன் 34 ஓட டோட்டல் டிஜிட் வந்துட்டு 7 வந்து 3 ஆல டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 55 வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டா 55 ஓட சம் ஆஃப் தி டிஜிட் எவ்வளவுங்க? 10 வந்து 3 ஆல டிவைட் ஆகாதனால 55 3 ஆல டிவைட் ஆகுது. கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். மேக் இட் ஃபாஸ்ட். I need maximum reply from online students. ஓகேங்களா? சரி சரி இப்ப நம்ம இப்படி எல்லாமே ஆட் பண்ணுமான்னு கேட்டா லிசன். இப்ப இந்த நம்பர் பார்க்கலாம். இங்க பாருங்க 3 3 5 6 4 7 2. இப்ப நம்ம இதை சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா? இது வந்து 3 ஆல டிவைட் ஆகும். நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் என்டையரா டிவைட் பண்ணாம 3 + 5 8 8 + 6 14 14 + 4 18.
18 plus 7 25, 25 plus 2 27. இந்த 27 பாத்தீங்கன்னா 3 ஆல டிவைட் ஆகுதா? இப்ப இந்த எந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகுதுன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஆட் பண்ணி மொத்தமா 27 கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா 27 கண்டுபிடிச்சு அதை 3 ஆல டிவைட் பண்றதுக்கு பதிலா இங்க பாரு, இங்க இருக்க டிஜிட்ல எதெல்லாமே 3 ஆல டிவைட் ஆகுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 3 கேன்சல் பண்ணிக்க, ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா 3 ஆல டிவைட் ஆகும். 6 கேன்சல் பண்ணிக்க, புரிஞ்சுங்களா? ஒரு இண்டிவிஜுவல் டிஜிட் வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருந்தாலும் கேன்சல் பண்ணிக்கங்க. ஒரு காம்பினேஷன் ஆஃப் 2 டிஜிட், ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருக்கு 5 இருக்கு, 1 and 5 வந்து செப்பரேட்டா டிவைட் ஆகுது. பட் 1 plus 5 6 டிவைட் ஆகுமா? அதே மாதிரி 2 இருக்கு 7 இருக்கு, 2 and 7 வந்து செப்பரேட்டா டிவைட் ஆகுது. பட் 2 plus 7 9 and 3 ஆல டிவைட் ஆகுமா? 5 இருக்கு 4 இருக்கு, 5 and 4 வந்து செப்பரேட்டா டிவைட் ஆகாது. பட் காம்பினேஷன் ஆஃப் 5 plus 4 will be 9 which is divisible by 3. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். அப்ப இண்டிவிஜுவலா டிஜிட் வந்துட்டு பர்టిక్యులர் டிஜிட் வந்து 3 ஆல டிவைட் ஆகுதுன்னா அதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். சோ காம்பினேஷன் பார்க்கும்போது அப்ப 3 கேன்சல் பண்ணியாச்சு, 6 கேன்சல் பண்ணியாச்சு, 5 and 4 கேன்சல் பண்ணிக்கலாமா? கம்பைன் பண்ணி 7 and 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்ப உங்களால வந்துட்டு இப்படி எல்லா டிஜிட்டுமே கேன்சல் பண்ண முடியுதுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா என்ன இருக்கும்? 3 ஆல டிவைட் ஆகும். இப்போ let me give you one more example. இந்த நம்பர் வந்துட்டு 7 ஆல 3 ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தா 6 கேன்சல் பண்ணியாச்சு, 3 கேன்சல் பண்ணியாச்சு, புரிஞ்சுங்களா? 2 and 7 கேன்சல் பண்ணியாச்சு, பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 5 plus 5 10. 10 3 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாதுன்னா அப்ப இந்த நம்பர் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. கிளியர் ஆச்சுங்களா? கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. இப்ப இந்த லாஜிக் படி நான் வந்துட்டு அப்ப எனக்கு வந்துட்டு doesn't matter if I'm given any set of numbers and if I'm asked to find the whether if the number is divisible by 3 or not. First of all, the very first thing I have to find the sum of the digit. ஓகேங்களா? அப்ப sum of the digit எவ்வளவுன்னு பார்த்துட்டு அந்த நம்பர் வந்து 3 ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். அப்படியே sum of the digit கண்டுபிடிக்கும் போதே எந்தெந்த நம்பர்லாம் 3 எந்தெந்த டிஜிட்லாம் 3 ஆல டிவைட் ஆகுதோ அதை எலிமினேட் பண்ணிக்கலாம். காம்பினேஷன் ஆஃப் நம்பரும் 3 ஆல டிவைட் ஆகுதோ எலிமினேட் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது எனக்கு 3 கேன்சல் பண்ணிக்கலாமா? 6 கேன்சல் பண்ணிக்கலாமா? 4 and 2 கேன்சல் பண்ணி either 5 and 4 or 4 and 2 கேன்சல் பண்ணி பேலன்ஸ்ல இருக்கு. 5 வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆகாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, 8 and 1 கேன்சல் பண்ணிக்கலாமா? because 8 plus 1 9 which is divisible by 3 and also 5 plus 4 9 கேன்சல் பண்ணிக்கலாமா? ஆனா 7 வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆகாது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, 3 கேன்சல் பண்ணிக்கலாம், 6 கேன்சல் பண்ணிக்கலாம், 5 and 4 கேன்சல் பண்ணிக்கலாம், 1 வந்துட்டு 3 ஆல டிவைட் ஆகாது. புரிஞ்சுங்களா? லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 6 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 5 இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 5 இந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாருமே கேன்சல் பண்ண முடியுதுன்னா உங்களால இந்த நம்பர் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா 3 ஆல டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? கிளியர் மென்ஷன் பண்ணி பாருங்க. மேக் இட் ஃபாஸ்ட். மேக் இட் ஃபாஸ்ட். இப்போ மைண்ட்ல வந்துட்டு நீங்க வச்சுக்க வேண்டிய கான்செப்ட் வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு அந்த நம்பர்ல எவ்வளவு டிஜிட் இருந்தாலும் சரி அந்த நம்பர் வந்து 3 ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அதோட சம் ஆஃப் தி டிஜிட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா 3 ஆல டிவைட் ஆகும். இப்போ கண்டுபிடிக்கும் போதே எந்தெந்த டிஜிட்ஸ்லாம் வந்துட்டு 3 ஓட மல்டிபிள்ஸ் இருக்கோ அதெல்லாமே கேன்சல் பண்ணிருங்க. 3 6 9 இருந்தா கேன்சல் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதே மாதிரி காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸும் வந்துட்டு இருந்தாலும் அதுவும் கேன்சல் பண்ணிக்கங்க. கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட் எல்லாருமே. நம்ம நிறைய இதுல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். எனி டவுட்? கிளியர் ஆச்சுங்களா? ஓகே. கிளியர் ஆச்சா? நெக்ஸ்ட் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு ரூல் நம்பர் 3 பார்த்தாச்சு இல்லையா? இதே வந்துட்டு 4க்கான ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு 4 ஆப்ஷன்ல வந்துட்டு எல்லாமே 6 டிஜிட் நம்பரா இருக்கு. கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்ல எப்படி கேட்பானா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் நம்பர் இஸ் கம்ப்ளீட் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் 6 டிஜிட் நம்பர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 4 ன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் சும்மா கால்குலேட்டர் செக் பண்ணி பாருங்க. எனக்கு ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கால்குலேட்டர் செக் பண்ணி பாருங்க. நான் கேட்கிற சம்முக்கு ஆன்சர் பண்ணுங்க.
312 4ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. மேக் இட் ஃபாஸ்ட். அதே மாதிரி 520 4ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 632 4ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. மேக் இட் ஃபாஸ்ட். செக் பண்ணி பார்த்துட்டு எஸ் ஆர் நோ அது மட்டும் சொல்லுங்க. 312 4ஆல டிவைட் ஆகுதானே? 520யும் 4ஆல டிவைட் ஆகுதா? 632 4ஆல டிவைட் ஆகுதுங்களா? ஓகே. So what about 510 4ஆல டிவைட் ஆகுமா? ஆன்சர் மை क्वेश्चन. ஆகல இல்லையா? ஓகே. அதே மாதிரி 622 4ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. ஆகல இல்லையா? சரி ஓகே. நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணிருப்பீங்க. இந்த நம்பர் வந்து 4ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்கும்போது நீங்க எனக்கு ஆன்சர் வந்துட்டு எஸ்ன்னு கொடுத்துருப்பீங்க இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபுல்லா டிவைட் பண்ணுவானே. கால்சி இருந்துச்சு அப்படின்னா you can make use of all the digits. But calci will not be allowed. மேனுவலா தான் போய் ஆகணும். அப்போ வந்துட்டு இங்க 3 டிஜிட் நம்பர் இருக்கலாம், 6 டிஜிட் நம்பர் இருக்கலாம், சம்டைம்ஸ் there can be 8 digit number. எவ்வளவு இருந்தாலுமே you can focus only the last 2 digit. You can focus only the last 2 digit. அப்ப இந்த நம்பர் வந்து நீங்க 312 வந்து கால்சி யூஸ் பண்ணி 4ஆல டிவைட் ஆகும்னு சொன்னீங்க இல்லீங்களா? நான் என்ன பண்ணிட்டேன்னா 312ஓட லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். 312ஓட லாஸ்ட் 2 டிஜிட் பாத்தீங்கன்னா 12 தானே? 12 4ஆல டிவைட் ஆகுமா? அப்ப 312 4ஆல டிவைட் ஆகும். 520ஓட லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 20 தானே? 20 4ஆல டிவைட் ஆகுதுன்னா அப்ப 520 என்னவாகும்? 20 4ஆல டிவைட் ஆகுதுன்னா 520 4ஆல டிவைட் ஆகும். 632 ஓட லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 32. அப்ப 32 வந்துட்டு 4ஆல டிவைட் ஆகும் 8 டைம்ஸ் இல்லையா? அப்ப 632 டிவைட் ஆகும்னு சொல்லுவாரு. இந்த நம்பர் கேட்கும்போது இந்த நம்பர் 510 வந்துட்டு டெசிமல்ல காமிச்சு சொன்னீங்க. அப்போ டெசிமல்ல காமிக்கிறதுனா பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகல. அதுக்கான ரீசன் என்னன்னா 510ஓட லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 10. 10 வந்துட்டு 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப அந்த என்டையர் 510 வந்துட்டு 4ஆல டிவைட் ஆகாது. 622 ஓட லாஸ்ட் 2 டிஜிட் வந்துட்டு 22. 22 வந்துட்டு 4ஆல டிவைட் ஆகாது. அப்போ 22 4ஆல டிவைட் ஆகாதுன்னா ஜஸ்ட் என்டையர் 3 டிஜிட் நம்பர் 622 4ஆல டிவைட் ஆகாது. அப்போ ரூல் என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் 4ஆல டிவைட் ஆகுமா இல்லையான்னு எப்படி ஈஸியா செக் பண்ணிக்கலாம்னா doesn't matter how many digits are given, just you can focus only the last 2 digits of your right hand side. புரிஞ்சா? ரைட் ஹேண்ட் சைடோட லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்து பாருங்க. எந்த ஆப்ஷனோட லாஸ்ட் 2 டிஜிட் வந்துட்டு 4ஆல டிவைட் ஆகுதோ அது வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? இப்போ இதை செக் பண்ணி எந்த ஆன்சர்னு சொல்லுங்க முதல்ல ஆப்ஷன்ல. மேக் இட் ஃபாஸ்ட். மேக் இட் ஃபாஸ்ட். எஸ் வெரி குட். வெரி குட்மா. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஏஞ்சல், அனிதா அண்ட் அவந்திகா, பரணி, சௌமியா, டீனா எல்லாருமே ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சங்கவி, சரண்யா ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்க வேணா. மேக் இட் ஃபாஸ்ட். தமிழ்மணி, டவுட்னா ஜஸ்ட் டவுட்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஜஸ்ட் யூ கேன் ஆஸ்க். ஓகே. இப்போ இந்த கான்செப்ட் வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணோம்னா கவனிச்சுக்க. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் வந்துட்டு 4ஆல டிவைட் ஆகுன்னு கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 26 வந்துட்டு 4ஆல டிவைட் ஆகுது. அப்ப இந்த நம்பரும் 4ஆல டிவைட் ஆகுது. கரெக்டா? செகண்ட் ஆப்ஷன் வந்து 18 வந்துட்டு 4ஆல டிவைட் ஆகுதுன்னா அப்ப அந்த ஆப்ஷன் பி ல இருக்க நம்பரும் 4ஆல டிவைட் ஆகுது. தேர்ட் ஆப்ஷன்ல வந்து 30 வந்துட்டு 4ஆல டிவைட் ஆகாதுன்னா 30 வந்துட்டு ஃபோர்த் டேபிள்ல வராது இல்லைங்களா? பட் 24 பாருங்க ஃபோர்த் டேபிள் வரும் இல்லையா? ஃபோர்த் டேபிள்ல வருதுன்னா அப்ப பெர்ஃபெக்ட்டா 4ஆல 6 டைம்ஸ் டிவைட் ஆகுது. அப்ப இந்த என்டையர் 6 டிஜிட் நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும். கிளியர் ஆச்சுங்களா? ஓகே. ரூல் 1 வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். அது நமக்கு தேவை கிடையாது. ரூல் நம்பர் ஓகேவா? ரூல் 2 பாத்தீங்கன்னா நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்னா லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 0ல முடிஞ்சிருக்கணும் இல்லைன்னா 2ஓட மல்டிபிள்ஸா இருக்கணும். 2ஓட மல்டிபிள்ஸ்னாவே இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 2 4 6 8 அந்த மாதிரி போகும்னு சொல்லுவாங்க. 3க்கு பாத்தீங்க அப்படின்னா குயிக் ரிவிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். 3க்கு வந்துட்டு சம் ஆஃப் த டிஜிட் வந்துட்டு ஆட் பண்ணி வர டோட்டல் வந்துட்டு எதால டிவைட் ஆகணும்? 3ஆல டிவைட் ஆகணும். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு சில விஷயம் என்னன்னா கொஞ்சம் ஸ்மார்ட் அப்ரோச் எப்படி பண்ணிக்கலாம்னா எந்தெந்த இண்டிவிஜுவல் டிஜிட்லாம் 3ஓட மல்டிபிள்ஸ் 3ஆ இருக்கோ அதெல்லாமே கேன்சல் பண்ணிக்கங்க. எந்தெந்த காம்பினேஷன் வந்துட்டு 3ஓட மல்டிபிள்ஸ் வர மாதிரி இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிக்கலாம். 4ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்தோம். நெக்ஸ்ட் 5க்கு ரொம்ப ஈஸி தான். அதுவும் டைம் வேஸ்ட் பண்ணணும். 5ங்கிறது வந்துட்டு ஒன்னு இப்போ நான் கேட்குற நம்பலாம் 10 வந்துட்டு 5ஆல டிவைட் ஆகும் இல்லையா? 20 30 40 அப்ப சிம்பிள் லாஸ்ட் டிஜிட் வந்து 0ல முடிஞ்சிருக்கணும். அதே மாதிரி 15 5ஆல டிவைட் ஆகுமா? 25 டிவைட் ஆகுமா? 35 டிவைட் ஆகுமா? லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கணும்? எய்தர் 5ஆ இருக்கலாம் இல்லைன்னா 0ல முடிஞ்சாலும் அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக் என்னவா இருக்கும்? 5ஆல டிவைட் ஆகும். கிளியர் ஆச்சுங்களா? கிளியர்னா கமெண்ட்ல கிளியர் மென்ஷன் பண்ணுங்க. இந்த ரூலுக்கு டைம் வேஸ்ட் பண்ண. ரூல் நம்பர் 5 ஒண்ணுமே கிடையாது. லாஸ்ட் டிஜிட் மஸ்ட் பி எய்தர் 0 ஆர் 5.
லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு ஒன்னு 0வா இருக்கணும், இல்ல 5ல முடிஞ்சிருந்தா அந்த நம்பர் பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு 5ஆல டிவைட் ஆகும். லெசன் செக் பண்ணிக்கலாம், கவனிச்சுக்கங்க. இப்போ ஒரு நம்பர் 6ஆல டிவைட் ஆகுமா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ரூல் நம்பர் 2க்கான கான்செப்ட் தெரியும் இல்லைங்களா, 3க்கான கான்செப்ட் தெரியும் இல்லையா, கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நானே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன். 24 வந்துட்டு 6ஆல டிவைட் ஆகுது தானே 4 டைம்ஸ். 36 வந்துட்டு 6ஆல டிவைட் 6 டைம்ஸ். ஓகேவா? அதே மாதிரி 66 பாத்தீங்கன்னா 6ஆல டிவைட் ஆகும், அதுவும் 6 டைம்ஸ். கிளியர் ஆச்சுங்களா? கிளியர் ஆச்சுங்களா? இப்போ இதுல இருந்து ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். கண்டிஷன் நம்பர் 1 வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு 6ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னு ரெண்டு கண்டிஷன் வந்து ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரெண்டு கண்டிஷனுமே ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்னென்ன கண்டிஷன்? ரூல் நம்பர் 2யும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதே மாதிரி 3யும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ ரூல் நம்பர் 2ங்கும் போது லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன்ல முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் டிஜிட் வந்து எதுல முடிஞ்சிருக்கு? ஈவன்ல முடிஞ்சிருக்கு, அது ஓகே. ரூல் நம்பர் 3ங்கும் போது சம் ஆஃப் தி டிஜிட் வந்து 3ஆல டிவைட் ஆகணும். மாதிரி 24ஓட சம் ஆஃப் தி டிஜிட் வந்து 6 தானே, 3ஆல டிவைட் ஆகுது. 36ஓட சம் ஆஃப் தி டிஜிட் வந்து 9, 3ஆல டிவைட் ஆகுது. 66ஓட சம் ஆஃப் தி டிஜிட் வந்து 12, 3ஆல டிவைட் ஆகுது. இப்படி ஒரு நம்பர் வந்துட்டு 2ஆலையும் டிவைட் ஆகுது, 3ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த கண்டிஷன் அந்த நம்பர் என்டையர் எதால டிவைட் ஆகும்? 6ஆல டிவைட் ஆகும். சார் இப்போ நீங்க கேட்கலாம், சார் எனக்கு வந்துட்டு இந்த நம்பர் 6ஆல டிவைட் ஆகும்னு கேட்டா ஆன்சர் இஸ் நோ. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஈவன் டிஜிட்னால 2ஆல டிவைட் ஆகுது. பட் 3 + 4 எவ்வளவுங்க? 7, 3ஆல டிவைட் ஆகல. ஓகே, இப்போ இந்த நம்பர் 34 பார்க்கும்போது 2ஆல டிவைட் ஆகுது, ஆனா 3ஆல டிவைட் ஆகல. இப்படி ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்துட்டு மிஸ் மேட்ச் ஆனா கூட இந்த நம்பர் வந்து 6ஆல டிவைட் ஆகாது. கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? கிளியர் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 51ங்களா? 51 பார்க்கும்போது 5 + 1 6, அப்ப 3ஆல டிவைட் ஆகுதா? 3ஆல டிவைட் ஆகுது. பட் லாஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 1ல முடிஞ்சிருக்குங்களா, 2ஆல டிவைட் ஆகாது. இதோட ரிவர்ஸ் கேஸ் தான். இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 34 பாத்தீங்கன்னா 2ஆல டிவைட் ஆச்சு, 3ஆல டிவைட் ஆகல. 51 பாத்தீங்கன்னா 3ஆல டிவைட் ஆகுது, 2ஆல டிவைட் ஆகல. இப்படி ஒரு நம்பர் வந்துட்டு இதுல ரெண்டுலயுமே ப்ராப்பரா சாட்டிஸ்ஃபை பண்ணும். 2ஆலையும் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகணும், 3ஆலையும் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் பெர்ஃபெக்ட்டா எதால டிவைட் ஆகும்? 6ஆல டிவைட் ஆகும். ஒருவேளை கேஸ் நம்பர் 1 வந்து 2ஆல டிவைட் ஆகுது, கேஸ் நம்பர் 2 3ஆல டிவைட் ஆகல அப்படின்னா அந்த நம்பர் 6ஆல டிவைட் ஆகாது. இல்ல 2ஆல டிவைட் ஆகல, 3ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அதுவும் 6ல டிவைட் ஆகாது. ஏதாச்சும் ஒன்னு மிஸ் ஆச்சுனாலும் அந்த நம்பர் 6ஆல டிவைட் ஆகாது. கிளியர்னா கமெண்ட்ல கிளியர் மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணுவானா? போர்டு மறைக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லாமே விசிபிளா இருக்கும் நினைக்கிறேன். செக் பண்ணிக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது எனக்கு இதுல வந்துட்டு பார்த்தோன்னே எந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம்னா 4th ஆப்ஷன். ஏன்னா முடியறது வந்து ஆட் டிஜிட்ல முடிஞ்சிருக்கு. அப்ப கண்டிப்பா வந்துட்டு 2ஆல டிவைட் ஆகாது. 2ஆல டிவைட் ஆகாதுன்னு கன்ஃபார்ம் ஆச்சுனாவே கண்டிப்பா 6ஆல டிவைட் ஆகாது.
பட் பேலன்ஸ் இருக்க 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா எல்லா ஆப்ஷனும் எதுல முடிஞ்சிருக்கு? ஈவன் டிஜிட்ல முடிஞ்சிருக்கு. அப்ப ஈவன் டிஜிட்ல முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா எதால டிவைட் ஆக போகுது? 2 ஆல டிவைட் ஆக போகுது. இப்ப 3 ஆல டிவைட் ஆகுது மட்டும் தான் பார்க்கணும். சந்தினி லெசன் பண்ணுங்க பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லெசன் பண்ணிக்கங்க. டைம் கொடுக்குற நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஓகேங்களா? இப்போ 3 ஆல டிவைட் ஆகுமானா 3 கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 5 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? சாரி ஓகேங்களா? எப்படிலாம் கேன்சல் பண்ணிக்கலாம்ல? பேலன்ஸ்ல இருக்கு 1 தானே இருக்கு. 1 வந்து 3 ஆல டிவைட் ஆகாது. பட் ஆக்சுவலா இது வந்து 2 ஆல டிவைட் ஆகுது. 3 ஆல டிவைட் ஆகாதனால இது வந்து 6 ஆல டிவைட் ஆகுது. கிளியர் ஆச்சுங்களா? செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் டிஜிட் வந்து 2 ஆல டிவைட் ஆயிருக்கு இல்லைங்களா? அப்ப 3 கான கான்செப்ட் செக் பண்ணும்போது 6 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 4 கேன்சல் பண்ணிக்கலாம். 7 2 கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2. 3 ஆல டிவைட் ஆகாது. என்ன சொல்ல போனா ஒரு நம்பர் வந்துட்டு வேற ஒரு நம்பரால டிவைட் ஆகுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓகே 3 ஆல டிவைட் ஆகிற நம்பர் வந்து எப்பவுமே என்னவா இருக்கும்னா ஒன்னு 3 க்கு ஈக்குவலா இருக்கும், 3 ஓட அதிகமா அதோட மல்டிபிள்ஸா தான் இருக்கும். 5 ஆல டிவைட் ஆகிற நம்பர் வந்துட்டு 5 க்கு ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா 5 ஓட மல்டிபிள்ஸா இருக்கும். 10 ஆல டிவைட் ஆகிற நம்பர் வந்து 10 க்கு ஈக்குவலா இருக்கும், எதர் 10 இருக்கும் இல்லைன்னா 10 ஓட மல்டிபிள்ஸா இருக்கும். சரிங்களா? அப்போ 10 விட கம்மியா இருக்கு 8 7 6 எல்லாமே என்னவா இருக்கும்? 10 ஓட மல்டிபிள்ஸ் கிடையாது. சரிங்களா? அது ஏன்னா இங்க பாருங்க இங்க 1 தானே இருக்கு. 1 வந்து 3 டேபிள்ல வராது இல்ல. ஏன்னா 3 டேபிள் ஆரம்பிக்கும் போது எதுல ஆரம்பிக்கும்? 3 தான். அப்ப 3 ஓட கம்மியா இருக்கு எந்த நம்பருமே வந்து 3 ஆல 3 ஓட மல்டிபிள்ஸா இருக்காது. 3 ஓட மல்டிபிள்ஸ் இல்லாத எந்த நம்பருமே 3 ஆல டிவைட் ஆகாது. கிளியர் ஆச்சுங்களா? அப்ப இங்க 2 வந்து 3 ஆல டிவைட் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு 7 2 கேன்சல் பண்ணிக்கலாமா? 3 6 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 8 கேன்சல் பண்ணிக்கலாமா? கண்டிஷன் நம்பர் 1 வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 2ல முடிஞ்சிருக்கு. சோ தட் இட் வில் பி டிவிசிபிள் பை 2. கண்டிஷன் நம்பர் 2 பாத்தீங்கன்னா சம் ஆஃப் தி டிஜிட் வந்து கண்டிப்பா 3 ஆல டிவைட் ஆகுதுங்களா? அப்போ ஒரு நம்பர் வந்துட்டு if it is divisible by both 2 and 3 then automatically it will be divisible by 6. சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ண பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இல்லைன்னா நீங்க 1 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி கூட போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது எனக்கு டக்குன்னு நான் ஆப்ஷன் எல்லாமே ஸ்பான்டேனியஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஆமா விஜய் டிவி கலக்க போகுது யாருங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு எடுக்கும்போது ஏதாச்சும் ஒன்று மிஸ் பஞ்ச் ஆயிருதுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபயரா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய செஷன் நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி 6th செஷன்ல இருக்கும். ஆல்ரெடி யூஸ் பண்ண எல்லா கான்செப்டையும் லேர்ன் பண்ண எல்லா கான்செப்டையும் யூட்டிலைஸ் பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ணுங்க. கிளியர் ஆச்சா? கிளியர் ஆச்சா? எஸ். ரூல் 7 இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரூல் 7ல வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால வந்துட்டு மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு 3 டிஜிட் நம்பர் சம்டைம்ஸ் 4 டிஜிட் நம்பரா இருக்கும். சரிங்களா? நீங்க கேல்சி எடுத்துக்க, நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. கேல்சி மட்டும் எடுத்துக்க. சும்மா ஒரு பேசிக்கான விஷயம் தான். இதுல வந்துட்டு which of the following 3 digit number is completely divisible by 7 கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் will be there. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், கவனிச்சுக்கலாம். 343 வந்து 7 ஆல டிவைட் ஆகுமா? ஆன்சர் மீ எஸ் ஆர் நோ. ஒரு நம்பர் வந்து 3 ஆல 343 வந்து 7 ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்கேன். கமெண்ட்ல டக்குன்னு மென்ஷன் பண்ணுங்க எஸ் ஆர் நோ. கல்சி யூஸ் பண்ணி எஸ் தானே? சரி நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். டேபிள்ஸ் யூஸ் பண்ண வேணும். அதுக்கு பதிலா வந்துட்டு ரெண்டு ஸ்டெப் ஆன்சர் கிடைச்சிடும். ஒன்னு வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் மட்டும் அப்படியே டபுள் பண்ணும். எவ்வளவு கிடைக்கும்? டவுட் இருக்கு? எதாவது டவுட் இருக்கு அதுல? டசன்ட் மேட்டர் ஹவ் மெனி டிஜிட்ஸ் ஆர் தேர். லாஸ்ட் டிஜிட் என்ன பண்ணும்? டபுள் பண்ணும். டபுள் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் மட்டும் தனியா வச்சுக்கேன். பேலன்ஸ் முன்னாடி அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு? 34 இருக்கா? 34 இருக்கலாம், 72 இருக்கலாம், 123 இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் டிஜிட் பொறுத்து.
லாஸ்ட் டிஜிட் டபுள் பண்ணிட்டு இதுல இருந்து அப்படியே இதை மைனஸ் பண்ணுங்க, எவ்வளவு கிடைக்குது? 28. 3 டபுள் பண்ணா 6. 34ல இருந்து 6 மைனஸ் பண்ண எவ்வளவுங்க? 28. இந்த 28 வந்து 7ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. ஆகும் தானே? அதுக்கு 7th டேபிள் தெரிஞ்சிருக்கணும். 28 வந்து 7th டேபிள் எவ்வளவுங்க? 4 டைம்ஸ் வருமா? அப்ப அந்த 343 டிவைட் ஆகும். கிளியர் ஆச்சுங்க? லெட் மீ கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஓகே, இது 7ஆல டிவைட் ஆகுமா இல்லைன்னு செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 525 7ஆல டிவைட் ஆகுமா? ஆன்சர் மீ எஸ் ஆர் நோ. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுதா? நான் எப்பயும் போல சேம் கான்செப்ட் தான். லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 5 டபுள் பண்ணா 52ல இருந்து 10 போச்சு அப்படின்னா 42 வந்து 7ஆல டிவைட் ஆகுதா? அப்ப இந்த என்டையர் நம்பரும் 7ஆல டிவைட் ஆகும். கிளியர் ஆச்சுங்களா? புரிஞ்சுங்களா? இன்னும் முடியல. சாந்தினி தலையில எவ்வளவு முடி இருக்கு, அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாதிரி இப்ப நமக்கு அல்டிமேட் கோல் என்னன்னா, அங்க இருக்க நம்பர்ஸ் வந்து 2 டிஜிட் நம்பரா கன்வெர்ட் பண்ணும். அப்ப 2 டிஜிட் நம்பர் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா, 3 டிஜிட் நம்பர்ல லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் ஆல்ரெடி எடுத்திருக்கீங்களா, யூனிட் டிஜிட்டை டபுள் பண்ணுங்க. டபுள் பண்ணிட்டு அந்த ப்ரீவியஸ் வேல்யூல இருந்து அப்படியே யூனிட் டிஜிட்டை மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். கிடைக்கிற நம்பர் வந்துட்டு இப்ப ரேண்டமா வந்துட்டு ஒரு நம்பர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 7ஆல டிவைட் ஆகுமா இல்லைன்னு நம்ம அப்புறமேட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். சும்மா ரேண்டமா வந்துட்டு ஒரு 742ன்னு வச்சுக்கலாம். 742 இப்போ யூனிட் டிஜிட் டபுள் பண்ண எவ்வளவு கிடைக்குது? 74ல இருந்து 4 போச்சுன்னா 70 பாருங்க, 7ஆல டிவைட் ஆகுதுங்களா? இந்த நம்பரும் டிவைட் ஆகும். செக் பண்ணி பாருங்களேன். எஸ் சார் நோ? இது செக் பண்ணிக்கலாமா? இங்க பாருங்க, 653யோட லாஸ்ட் டிஜிட் எவ்வளோங்க? 65ல 6 போச்சுன்னா 59. 59 59 7ஆல டிவைட் ஆகாது. அப்ப இந்த நம்பர் 7ஆல டிவைட் ஆகாது. நீங்க செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்து டெசிமல்ல தான் கிடைக்கும். கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். கான்செப்ட் புரிஞ்சுச்சா? லாஸ்ட் டிஜிட்டை பாருங்க, ஒருத்துக்குமே ஒரு ரூல் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ரூல் 3க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த டிஜிட் வந்துட்டு 3ஆல டிவைட் ஆகணும். ரூல் நம்பர் 4க்கு வந்துட்டு லாஸ்ட் 2 டிஜிட் வந்துட்டு 4ஆல டிவைட் ஆகணும். ரூல் 5க்கு வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் எய்தர் 0 இல்லைன்னா 5ஆ இருக்கணும். ரூல் 6க்கு வந்துட்டு போத் 2 and 3ஆல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகணும். ரூல் 7க்கு வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் டபுள் பண்ணி ப்ரீவியஸ் வேல்யூல இருந்து அதை செப்பரேட் பண்ணும்போது வரக்கூடிய டிஃபரன்ஸ் வந்துட்டு 7ஆல டிவைட் ஆச்சுன்னா கிவன் நம்பர் 7ஆல டிவைட் ஆகும், இல்லைன்னா கிவன் நம்பர் 7ஆல டிவைட் ஆகாது. எனி டவுட்? எனி டவுட்? ஓகே, இப்போ நம்ம கான்செப்டுக்காக டீட்டெயிலாக பார்த்துலீங்களா? டேபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுனா போதும். இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன்னா இங்கே பார்க்கலாம். 63ல வந்துட்டு 2 டபுள் பண்ணா 4ஆ? 63 வந்து 4 போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 59. அப்ப 3ஆல 7ஆல டிவைட் ஆகாது. எஸ் சார்? இதெல்லாம் எழுதக்கூடிய டைம் வேஸ்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம். 2 டபுள் பண்ணா 4. 63 minus 4 will be 59. இது 7ஆல டிவைட் ஆகாதுன்னா அப்ப இது 7ஆல டிவைட் ஆகாது. கிளியர் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் 4 டபுள் பண்ணா 8ஆ? இப்போ 52ல இருந்து 8 போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 44. இது 7ஆல டிவைட் ஆகாதுன்னா இது 7ஆல டிவைட் ஆகாது. இந்த மாதிரி ஏரோ போட்டது எல்லாமே நமக்கு ஒரு புரிதலுக்காக. ஒன்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாதுங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 332ல இது டபுள் பண்ணா 4ஆ? இப்போ 33ல இருந்து 4 போச்சு அப்படின்னா 29. இது 7ஆல டிவைட் ஆகாது, அப்ப இது 7ஆல டிவைட் ஆகாது. கிளியர் ஆச்சுங்களா? புரிஞ்சுங்களா? லாஸ்ட் டிஜிட் லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 3 டபுள் பண்ணா 6. 48ல இருந்து 6 போச்சுன்னா 42. 42 வந்து 7ஆல டிவைட் ஆகுதுன்னா இந்த என்டையர் நம்பர் 483 7ஆல டிவைட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ கிளியர்னா கமெண்ட்ல கிளியர் மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். தி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்மா. சரண்யா வெரி குட்மா, வெரி குட். இப்போ நான் ஆப்ஷனை வந்து எப்படி எலிமினேட் பண்ணிருக்கேன் பாரு, அந்த மாதிரி டீட்டெயிலா எழுதி பார்க்காம ஜஸ்ட் கொஞ்சம் அந்த 2 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 632ல வந்து லாஸ்ட் நம்பர் 2 இருக்கு இல்லைங்களா, நம்ம தான் அந்த 4ஆ டபுள் பண்ணி 4ஆ மைண்ட்ல வச்சுட்டு 63 இருந்து 4ஆ மைனஸ் பண்ணி 59 எழுதணும் சொல்லுவாங்க.
கிளியர் ஆச்சா? கிளியர் ஆச்சா? சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ 3 டிஜிட் ஓகே. சப்போஸ் 4 டிஜிட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இது மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப நான் ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். நீங்களே சொல்லுங்க. 1512 1512 நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். 1512 வந்துட்டு 7 ஆல டிவைட் ஆகுது இல்லைன்னு செக் பண்ணி பாருங்க கால்சில. எல்லாருமே போத் ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1512 வந்துட்டு 7 ஆல டிவைட் ஆகுதா? ஆகுது தானே? இப்ப நான் ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்ப 7ஓட கான்செப்ட் என்னன்னா, நம்மளோட அல்டிமேட் கோல் வந்துட்டு அது எவ்வளவு பெரிய டிஜிட்டா இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன பண்ணிக்கலாம், 6 டிஜிட் வேற ஒரு கான்செப்ட் இருக்கு. சொல்லி தரேன். கண்டிப்பா பார்ட் 2ல சொல்லி தரேன். 4 டிஜிட் கொடுத்திருந்தானா நம்ம எப்படி 3 டிஜிட் என்ன பண்ணோம், 2 டிஜிட் கம்ப்ரஸ் பண்ணோமா, அதே மாதிரி 4 டிஜிட் வந்து 3 மாத்தணும், 3 வந்து 2 மாத்தி செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இதுல 4 டிஜிட் இருக்குங்களா, எப்பயும் போல கான்செப்ட் வில் நெவர் சேஞ்ச். லாஸ்ட் 2 டிஜிட் எவ்வளவுங்க? சரி, லாஸ்ட் டிஜிட் டபுள் பண்ணா 151ல இருந்து 4 போச்சுன்னா 147. கரெக்டா? இந்த 147 லாஸ்ட் 7 டபுள் பண்ணா 14ல இருந்து 14 போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 0. 0 இஸ் divisible by 7, ரைட்? புரிஞ்சுங்களா? 0 இஸ் divisible by எனி நம்பர். அப்ப வந்து 0 வந்து 7 ஆல டிவைட் ஆகும் தானே? எவ்வளவு டைம்ஸ்? 0 டைம்ஸ். அப்ப இந்த நம்பர் என்னவா இருக்கும்? 7 ஆல டிவைட் ஆகும். கிளியர் ஆச்சுங்களா? நோட் பண்ணிக்க. செக் பண்ணி பாருங்க. 1512ஓட லாஸ்ட் டிஜிட் வந்து 2, அது டபுள் பண்ணா 4. 151ல இருந்து 4 போச்சுன்னா 147. 147ல லாஸ்ட் டிஜிட் வந்து 7. 7 டபுள் பண்ணா நமக்கு வந்துட்டு 14. 14 மைனஸ் 14 எவ்வளவு இருக்கும்? 0. 0 இஸ் divisible by 7. So the entire number 1512 is divisible by 7. ஓகேங்களா? Done. எழுதிட்டீங்களா? ஓகே. லிசன். நெக்ஸ்ட் 4424. இதுவும் செக் பண்ணி சொல்லுங்க. இந்த நம்பர் 4 ஆல டிவைட், சரி 7 ஆல டிவைட் ஆகுமா இல்லைன்னு செக் பண்ணி சொல்லுங்க. இந்த நம்பர் ஆன்சர் எஸ் சார்? நோ, எஸ் தானுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்பயும் போல லாஸ்ட் இந்த 4 இருக்கு இல்லைங்களா, 4 டபுள் பண்ண என்ன கிடைக்கும்? 8. 442ல இருந்து 8 போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 4. கரெக்டா? 442ல இருந்து 8 போச்சுன்னா 430. அகைன் 4 டபுள் பண்ணா 8. 43ல இருந்து 8 போச்சுன்னா 35 வந்துட்டு 7 ஆல டிவைட் ஆகுதா? இந்த நம்பர் 7 ஆல டிவைட் ஆகுது. இப்ப கிளியர் ஆச்சுங்களா? கிளியர் ஆச்சுங்களா? மேக் இட் ஃபாஸ்ட். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்கப்பா. மேக் இட் ஃபாஸ்ட். சரி. ரூல் 8. எனக்கு இப்ப நீங்க இந்த கால்சி யூஸ் பண்ணிக்கங்க. கால்சி யூஸ் பண்ணி எந்த ஆப்ஷன் வந்து 7 ஆல 8 ஆல டிவைட் ஆகும்னு சொல்லுங்க. கால்சி யூஸ் பண்ணி.
ஓகே சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தானே? கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் 8ஆல டிவைட் ஆகும். பாக்கி எந்த ஆப்ஷனுமே டிவைட் ஆகாது. அதுக்கான ரீசன் நான் சொல்றேன். இங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்க ஒரு 7 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கேன். நான் இப்ப பார்த்தோன்னே சொல்லிக்கிறேன். இந்த நம்பர் 8ஆல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும். இது 8ஆல டிவைட் ஆகும். பட் இது 8ஆல டிவைட் ஆகாது. வேணா செக் பண்ணி பார்த்துக்கங்க. நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். செக் பண்ணி மட்டும் பார்த்துக்கங்க. நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். 3 நம்பர்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் வந்துட்டு 8ஆல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும். பட் லாஸ்ட் நம்பர் மட்டும் 8ஆல டிவைட் ஆகாது. கிளியர் ஆச்சுங்களா? ஓகே தானுங்களா? இப்ப நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சறேன். லிசன். ஓகே. நம்ம 4க்கு ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ண தெரியுமா? அத கொஞ்சமா அப்டேட் பண்ண போறோம். 4க்கு என்ன கான்செப்ட்? லாஸ்ட் 2 டிஜிட் இல்லையா? அப்ப 8க்கு வந்து லாஸ்ட் 3 டிஜிட் அவ்வளவுதான். 4க்கு வந்து லாஸ்ட் 2 டிஜிட் செக் பண்ணீங்களா? 8க்கு வந்து லாஸ்ட் 3 டிஜிட். அப்படிங்க பார்க்கும்போது லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 248 தானே? 248ல வந்து 24 பாருங்க 8ஆல பெர்ஃபெக்ட்டா 3 டைம்ஸ் டிவைட் ஆகும். 8 வந்துட்டு 1 டைம்ஸ். அப்போ இந்த நம்பர் வந்துட்டு லாஸ்ட் 3 டிஜிட் வந்துட்டு 8ஆல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுறதுனால என்டையர் நம்பர் 8ஆல டிவைட் ஆகும். இங்க பாருங்க 34ல 8 வந்துட்டு 4 டைம்ஸ்க்கு 32வா? பேலன்ஸ் 2னா 4 கம்பைன் பண்ணா 24 எவ்வளவு டைம்ஸ்? 3 டைம்ஸ். அப்ப இது வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுது. புரிஞ்சுங்களா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா 42ல வந்துட்டு 8 வந்துட்டு 5 டைம்ஸ்க்கு 40 போயிரும். பேலன்ஸ் வந்துட்டு எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. 6 கம்பைன் பண்ணா 26. 26ல வந்துட்டு 26 8ஆல டிவைட் ஆகாதனால இந்த நம்பர் 8ஆல டிவைட் ஆகல. கிளியர் ஆச்சுங்களா? அப்ப இந்த ஐடியா வச்சு பார்க்கும்போது so from each and every option I will take only last 3 digit number. எடுத்துக்கலாமா? லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஜஸ்ட் 8ஆல டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வந்து 23ல வந்துட்டு அப்ராக்சிமேட்டா 2 டைம்ஸ்க்கு 17. பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 7 இருக்கும். 7 இருக்கும்ல? 2 கம்பைன் பண்ணா 72. 72 வந்துட்டு 8 வந்து எவ்வளவு டைம்ஸ் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும்? 9 டைம்ஸ். 43ல பாத்தீங்கன்னா 8 வந்துட்டு மேக்ஸிமம் 5 டைம்ஸ்க்கு 40 போயிரும். பேலன்ஸ் 3. 6 கம்பைன் பண்ணா 36. 36 வந்து 8ஆல டிவைட் ஆகாது. புரிஞ்சுங்களா? 564ல வந்துட்டு 56 வந்து பெர்ஃபெக்ட்டா 8ஆல 7 டைம்ஸ் டிவைட் ஆகும். பேலன்ஸ் 4 இருக்கு. 4 வந்துட்டு 8 விட கம்மியா இருக்கனால 8ஆல டிவைட் ஆகாது. கிளியர் ஆச்சுங்களா? லாஸ்ட் 642ல பாருங்க 64 பெர்ஃபெக்ட்டா 8ஆல 8 டைம்ஸ் டிவைட் ஆகும். பேலன்ஸ் 2 இருக்கு. 2 வந்து 8 விட கம்மியா இருக்க எந்த நம்பரும் 8ஆல டிவைட் ஆகாது. கிளியர் ஆச்சுங்களா? அப்போ இதுவும் டிவைட் ஆகாது. கிளியர்? ஓகே, நோட் பண்ணிக்கங்க. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். டைமிங் வந்துட்டு போர்டில் இருக்க கண்டென்ட்டை நீங்க நோட் பண்றதை டைமிங் கொடுக்குது. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரிங்களா? நோட் பண்ணிக்க. நோட் பண்ணி முடிஞ்சா நோட்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த கான்செப்ட் சொல்லி தரேங்க. 2-3 கான்செப்ட் தான் முடிஞ்சுங்க. ஜஸ்ட் ரூல் நம்பர் 9 எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சிஸ்டம் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சு. லிசன். நம்ம என்ன லேர்ன் பண்ணிருந்தோம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ 36ங்கிற ஒரு நம்பர் வந்துட்டு 9ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அது என்ன இன்டைரக்டா எப்படி சொல்லிக்கலாம்னா 3 + 6 அந்த 36ஓட சம் ஆஃப் த டிஜிட் எவ்வளோன்னு பாருங்க. 3 + 6 வந்துட்டு 9 வந்துட்டு 9ஆல டிவைட் ஆகுதுங்களா? இந்த நம்பரும் வந்துட்டு 9ஆல டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 99 எடுத்துட்டீங்கன்னா இது 9ஆல டிவைட் ஆகுது. இந்த இன்னொரு மெத்தட்ல எப்படி சொல்லிக்கலாம்னா 9 + 9 சம் ஆஃப் தி டிஜிட் பார்த்தீங்கன்னா 18 வந்துட்டு 9ஆல டிவைட் ஆகுதுங்களா? அப்ப அதுவும் 9ஆல டிவைட் ஆகும். ஒரு நம்பர் 9ஆல டிவைட் ஆகும் என்னன்னு எப்படி செக் பண்ணிக்கலாம்னா அந்த டிஜிட்லாம் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய டோட்டல் கண்டிப்பா என்னவா இருக்கும்? 9ஆல டிவைட் ஆகணும். நமக்கு 3க்கு என்ன கான்செப்ட் அதே தான். உங்களால எல்லா டிஜிட்டும் ஆட் கேன்சல் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அது என்னவா இருக்கும்? 9ஆல டிவைட் ஆகும். கிளியர் ஆச்சுங்களா? அப்படி பார்க்கும்போது கவனிச்சுக்கோங்க. இப்ப எனக்கு இந்த நம்பர் பார்த்தோன்னே சொல்லிக்கலாம் 9ஆல டிவைட் ஆகணும். கரெக்டா? இந்த ரேட்டை சொல்லணும் அப்படின்னா 4 9 சார் 36.
அதுவும் 9 டிவைட் ஆகுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு 9 இருந்தா ஃபுல்லா கேன்சல் பண்ணிக்க. சப்போஸ் காம்பினேஷன் ஆஃப் 9 கொடுக்குற மாதிரி இருந்தா அதுவும் கேன்சல் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். புரிஞ்சுங்களா? எல்லாம் கேன்சல் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் 2 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பர் வந்து 9 டிவைட் ஆகாது. ஓகே, அப்படியே சால்வ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த எக்ஸாம் பாருங்க. இப்போ இந்த நம்பர் 9 டிவைட் ஆகுமா இல்லைன்னு எப்படின்னா இப்போதைக்கு வந்து 3 6 கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா 6 + 3 வந்து 9 டிவைட் ஆகும். 5 + 4 கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா 5 + 4 என்ன ஆகும்? 9 டிவைட் ஆகும். 7 and 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா 7 + 2 என்ன ஆகும்? 9 டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து இந்த நம்பர் வந்து பெர்ஃபெக்ட்டா 9 டிவைட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது எனக்கு இதே கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது 6 3 கேன்சல் பண்ணிக்கலாம். 5 4 கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் 2 இண்டிவிஜுவல் நம்பர் will give you the digits which is divisible by 9. அப்போ 1 and 8 கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. 9 டிவைட் ஆகாது. செகண்ட் ஆப்ஷனை பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு 7 இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா 9 வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 எங்க இருக்குன்னு பார்க்கணும். 6 சூஸ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் 3 எங்க இருக்குன்னு பார்க்கணும். கிளியர் ஆச்சுங்களா? இப்போ இங்க 9 சூஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 1 + 5 × 6 வந்து 9 டிவைட் ஆகாது. இங்க பாத்தீங்கன்னா 5 and 4 கேன்சல் பண்ணிக்கலாமா? பேலன்ஸ் 1 and 8 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 and 7 கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 3 வந்து 9 டிவைட் ஆகாது. கிளியர் ஆச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு 6 3 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 8 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 7 கேன்சல் பண்ணிக்கலாம். 9 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா நம்பருமே என்னால கேன்சல் பண்ண முடியுதுன்னா சோ the entire number will be divisible by 9. கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, இது வந்துட்டு 5 டிஜிட் நம்பர், 6 டிஜிட் நம்பர், 7 டிஜிட் நம்பர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பொருந்தும். டைம் ஈஸியா இருக்கு. ஒரு நம்பர் மேனுவல் 9 டிவைட் பண்ணிருந்த டைம் ஆகுமா இல்லைங்களா? ஓகேங்களா? கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். மேக் இட் ஃபாஸ்ட். எல்லாருமே I need maximum reply from each and every one of you. அருந்ததி, அவந்திகா, பரணி, சௌமியா, பிரியதர்ஷினி, காவியா, சரண்யா, யுவரணி எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். If you have any doubt, just unmute your mic and you can arise the question. ரூல் நம்பர் 1 நம்ம ஸ்கிப் பண்ணோம் இல்லையா? நான் 1 வந்துட்டு எல்லா நம்பரையும் பெர்ஃபெக்ட்டா டிவைட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி 5 நம்ம ஸ்கிப் பண்ணோம். லாஸ்ட் டிஜிட் வந்து 0 இல்லனா 5 ல முடிஞ்சிடும். அதே மாதிரி 10 நமக்கு வேணாம். ஏன்னா 10 வந்துட்டு லாஸ்ட்ல 0 ல முடியற எல்லா நம்பரும் என்ன இருக்கும்? 10 ஆல டிவைட் ஆகும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ரூல் எதுன்னு பார்த்தா லாஸ்ட் ரூல். இதுக்கப்புறம் இருக்கு நமக்கு நிறைய லேர்ன் பண்ணுவோம். ரூல் ஃபார் 11. சரி, சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம். டிஃபரெண்ட் கேसेस நான் கேக்குற நம்பர்லாம் சும்மா நீங்க மொபைல்ல கால்சி எடுத்துக்கங்க. கால்சி எடுத்துட்டு ஓகே, இந்த நம்பர் 11 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. 3586 11 ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. ஆகுதா? 3586 11 ஆல டிவைட் ஆகுதா? ஆகுது இல்லைங்களா? சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபுல்லா 11 ஆல டிவைட் பண்ண வேணாம். அதுக்கு பதிலா வந்துட்டு இங்க 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்களா? அப்ப இது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல இருக்கு, ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கா? எந்தெந்த டிஜிட்லாம் வந்துட்டு ஆட் பிளேசஸ்ல இருக்கும்? ஐம் நாட் ரெஃபரிங் ஆட் டிஜிட். எந்தெந்த டிஜிட் அந்த வந்து ஆட் டிஜிட்டா இருக்கலாம், ஈவன் டிஜிட்டா இருக்கலாம். ஆட் பிளேசஸ்ல இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஈவன் பிளேசஸ்ல இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணிக்கங்க. வரக்கூடிய டிஃபரன்ஸ் வந்துட்டு கேஸ் நம்பர் 1 0வா இருந்துச்சுன்னா இது ரெண்டு கேஸ் இருக்கு. சப்போஸ் ஆட் பிளேசஸ்ல வரக்கூடிய டிஜிட்டோட டோட்டலுக்கும் ஈவன் பிளேஸ்ல வரக்கூடிய டிஜிட்டோட டோட்டலுக்கும் டிஃபரன்ஸ் வந்துட்டு 0வா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் என்ன இருக்கும்? 11 ஆல டிவைட் ஆகும். புரிஞ்சுங்களா? Let me give you one more example. 8 இந்த நம்பரும் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. 11 ஆல டிவைட் ஆகும் பாருங்க. ஆகுது இல்ல? நான் என்ன சொல்ல வரேன்னா ஆட் பிளேசஸ்ல என்னென்ன டிஜிட் இருக்கு? 8 + 3 11 இருக்கு. ஈவன் பிளேசஸ்ல இருக்குது ஆட் பிளேசஸ்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபிஃப்த் பிளேஸ், செவன்த் பிளேஸ். ஈவன் பிளேசஸ்னா செகண்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ், சிக்ஸ்த் பிளேஸ், எயிட் பிளேசஸ் அண்ட் சோ ஆன். அப்போ ஆட் பிளேசஸ் ஆட் பண்ணும்போது 8 + 3 வந்து 11. ஈவன் பிளேஸ் ஆட் பண்ணும்போது 2 + 9 11. அதோட டிஃபரன்ஸ் என்ன காமிக்குது? 0 காமிக்குது. இந்த மாதிரி ஆட் பிளேசஸ்ல வரக்கூடிய டோட்டலுக்கும் ஆட் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய டிஜிட்டோட டோட்டலுக்கும் ஈவன் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய டிஜிட்டோட டோட்டலுக்கும் வரக்கூடிய டிஃபரன்ஸ் வந்துட்டு எனக்கு 0 கிடைச்சு அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பா என்ன இருக்கும்? 11 ஆல டிவைட் ஆகும். சார் இது 4 டிஜிட் மட்டும் தான் சாத்தியமான்னு கேட்டா லிசன்.
Listen. இந்த நம்பர் பாருங்களேன். இந்த நம்பர் வந்துட்டு 11 டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ஆகுது இல்லையா? நான் இப்ப என்ன சொன்னேன்? ஆட் பிளேசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். 6 + 2 8. 8 + 4 எவ்வளவு இருக்கும்? 12. 5 + 5 10. 10 + 2 எவ்வளவு இருக்கும்? 12. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. போன 2 எக்ஸாம்பிள்லயுமே வந்துட்டு ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 11 - 11 0 ஆட் பண்ணா 11 தான் கிடைக்கும்னு அவசியம் கிடையாது. அந்த டோட்டல் வந்துட்டு 12 இருக்கலாம், 13 இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி. ஓகேங்களா? எனக்கு என்னன்னா ஆட் பிளேசஸ்ல வரக்கூடிய டிஜிட்டோட டோட்டலுக்கும் ஈவன் பிளேசஸ்ல வரக்கூடிய டிஜிட்டல் டோட்டலுக்கு என்னவா இருக்கும்? டிஃபரன்ஸ் என்ன கிடைச்சா போதும்? 0 கிடைச்சா போதும். எனி டவுட்? எனி டவுட்? இப்ப நான் சொன்னது வந்துட்டு கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 1ங்கிறது எய்தர் 0 கிடைக்கலாம். வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது இப்ப கிளியர்னா கமெண்ட்ல கிளியர் மென்ஷன் பண்ண பார்க்கலாம். கவனிச்சு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ண இருக்கிற ஆட் டிஜிட்லாம் ஆட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆட் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய டிஜிட்ஸ். அதே மாதிரி ஈவன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய டிஜிட்ஸ். ரெண்டுத்தோட இந்த ஆட் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய டிஜிட் எல்லாமே ஆட் பண்ணி வரக்கிறது ஒரு கேட்டகரி வச்சுக்கங்க. ஈவன் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டல் வந்து இன்னொரு கேட்டகரி வச்சுங்க. ரெண்டு கேட்டகரியோட டிஃபரன்ஸ் வந்துட்டு 0வா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்கும். ஈவன் நம்பர் 11ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் இருக்கா சார்? உங்ககிட்டயே ஆன்சர் கேட்கலாம். இப்ப நீங்க ரேண்டமா செக் பண்ணி பாருங்களேன். இந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகுதானே? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க. இந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்க. பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுதா? நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எப்பயும் போல நம்ம கான்செப்ட் என்னது? ஆட் பிளேஸ்ல இருக்கிற டிஜிட்டல் ஆட் பண்ண போறேன். 9 + 7 16. 16 + 6 22. ஈவன் பிளேஸ்ல இருக்க டிஜிட்டல் ஆட் பண்ண போறேன். 8 + 2 10. 10 + 1 11. புரியுதுங்களா? போன எக்ஸாம்பிள்ல வந்து டிஃபரன்ஸ் 0 காமிச்சு. இந்த எக்ஸாம்பிள்ல டிஃபரன்ஸ் எவ்வளவு காமிக்குது? 11 காமிக்குது. அப்ப இதோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்துட்டு 11ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா ஆட் பொசிஷனோட சம் ஆஃப் ஆட் பொசிஷன் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் பொசிஷன் வேல்யூ என்னவா இருக்கணும்? either 0வா இருக்கணும் இல்லைன்னா 11ஆ இருக்கணும். கிளியர் ஆச்சுங்களா? புரிஞ்சுச்சுன்னா போன சம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே டிஃபரன்ஸ் வந்துட்டு 0 காமிச்சு. இந்த சம்ல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்துட்டு 11 காமி. கொடுத்துருக்க நம்பர்ல எல்லாமே டிஜிட் எல்லாமே மோர் தென் 5க்கு மேல பெரிய பெரிய டிஜிட்டா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல வந்துட்டு ஒருவேளை சார் எல்லாமே ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா 3 காமிக்கு சார் 11ஆல டிவைட் ஆகாது. 4 காமிக் சார் 11ஆல டிவைட் ஆகுது. ரெண்டு கேஸ் தான். ஒன்னு 0 கிடைக்கணும் இல்லைன்னா என்ன கிடைக்கணும்? 11 கிடைக்கணும். கிளியர் ஆச்சுங்களா? இதை வச்சு சம் ட்ரை பண்ணலாம். கேட்கறதே வந்து which of the following number is completely divisible by 11 கேட்டிருப்பாங்களா? என்ன கிடைக்கணும்? ஸோ சம் ஆஃப் ஆட் டிஜிட் சாரி
ஆட் பொசிஷனோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ்க்கும் ஈவன் பொசிஷனோட சம் ஆஃப் த டிஜிட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன இருக்கணும், எதர் 0 இருக்கணும் இல்லை 11 இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது இங்க பாருங்க எனக்கு வந்துட்டு ஸோ 8 5 13 13 பிளஸ் 1 இருக்கும் 14 14 தானே. ஆட் பொசிஷன்ல ஆட் பண்ணும்போது 14 காமிக்குது, ஈவன் பொசிஷன் வந்துட்டு 5 காமிக்குது. ஓகேவா? இப்போ 14 மைனஸ் 5 எவ்வளோ இருக்கு, 9 தானே. இப்போ 9 வந்துட்டு 11 டிவைட் ஆகாது, ஏன்னா 11 விட கம்மியா இருக்கு இல்லையா. கிளியர் ஆச்சுங்களா, புரிஞ்சுங்களா? ஓகே, உன டிஃபரன்ஸ் 0வா இருக்கணும் இல்லைன்னா என்ன இருக்கணும், எனக்கு 11 கிடைக்கணும் சொல்லுவாங்க. இங்க பாருங்க எனக்கு அதே மாதிரி 9 பிளஸ் 1 10 10 பிளஸ் 1 10 பிளஸ் 5 15 15 ஈவன் பொசிஷன் ஆட் பண்ணா 8 காமிக்குது. 15க்கு 8க்கு டிஃபரன்ஸ் சொல்லுங்க, 7 காமிக்குது. அப்போ அது வந்துட்டு எனக்கு 0வும் கிடைக்கல 11 கிடைக்கல, அப்ப இது வராது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்களேன், 3 பிளஸ் 5 8 8 பிளஸ் 2 இருக்கும் 10. அது மாதிரி ஈவன் பொசிஷன் 8 பிளஸ் 2 10 10 மைனஸ் 10 இருக்கும் 0. அது இது வந்துட்டு 11 பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 6 பிளஸ் 3 9 9 பிளஸ் 2 11 ஈவன் ஆட் பொசிஷன் ஆட் பண்ணா 11 காமிக்குது கரெக்டா. ஈவன் பொசிஷன் ஆட் பண்ணா 10 காமிக்குது. அப்ப 10க்கு 11க்கு டிஃபரன்ஸ் 1 கிடைக்குது. அப்ப இதுவும் வந்துட்டு 11ஆல டிவைட் ஆகாது. கிளியர் ஆச்சுங்களா, புரிஞ்சுங்களா? ஓகே, நம்ம வந்துட்டு என்ன சொல்ல போனா இந்த டாபிக்கோட ஜஸ்ட் ஒரு 1/3 தான் நம்ம எடுத்திருக்கோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, 1/3 தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் 13க்கான ரூல் இருக்கு, 17க்கான ரூல் இருக்கு, ப்ரைம் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ரூல் எல்லாமே இருக்கு. சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா ஹையஸ்டா வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு 99ல டிவைட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, 72ன்னு சொல்லியிருப்பாங்க, 72ல டிவைட் ஆகிற மாதிரி. அதெல்லாமே புது ரூல் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி இருக்க 1 to 11 வரைக்கும் நம்ம என்ன லேர்ன் பண்ணோமோ அதை வந்து மாடிஃபை பண்ணி புது ரூலை நம்ம கிரியேட் பண்ணி இது எல்லாமே நம்ம பார்ட் 2 and 3ல நம்ம பார்க்கலாம். அது கிளியர் ஆச்சு இல்லைங்களா? ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி டிவைசபிலிட்டி ரூலோட ஜஸ்ட் என்டையர் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சரிங்களா, இதுக்கான ப்ராக்டிஸ் செட் வந்துட்டு நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்றேன். சரி, மறக்காம டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கூட நீங்க குரூப்ல கேட்டுக்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு கிளாஸஸ் வந்துட்டு ஓகே தானே? ஜஸ்ட் ஆடியோ அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸஸ் புரிஞ்சா இல்லையா? ஓகேங்க சார். பாருங்க சரிங்களா, இதுல நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா கிளியர் பண்ணிக்கலாம். சரி பாத்துக்கோ. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.